Hi viewers, welcome to Bell Icon channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காரை வந்து எப்படி நம்ம வந்து ட்ரைவ் பண்ண போகிறோம். ஒரு புதுசாக வந்து கார் ஓட்ட பழகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், காரில் பேசிக் இன்ஃபர்மேஷன் என்னென்ன இருக்குது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஈஸியாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு பழகிறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி என்ன இருக்குது, காரில் என்ன இருக்குது, எதை ஃபாலோ பண்ணணும், எப்படி வந்து ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம அதுக்காகவே ஒரு பிளேஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். நீட்டாக வந்து ரோட்டில் இருக்கும். அதுக்காக ஒரு எம்டி பிளாட்டில் வந்து நம்ம வந்து இந்த வீடியோ வந்து எடுக்க போகிறோம். ஏன்னா இதில் நீங்கள் ஓட்ட பழகுனீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் ரோட்டில் ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா மற்ற மண் ரோட்டில் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ரோடு பார்த்து தெரியாது, எல்லாமே எம்டி ஸ்பேஸாக இருக்கும். அதனால் உங்களுக்கு அந்த கார் எப்படி நீங்கள் எந்த சைடு ஓட்டணும், ரைட்டு லெஃப்ட்டு போதா என்னங்கிறது ஒரு ரோட்டில் எப்படி நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி பிளேஸை நம்ம சூஸ் பண்ணும்போது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், 1080p பிக்சலில் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம காரில் வந்து ஏறி உட்காந்தாச்சு. உட்காந்தோடனே நம்ம என்னென்னலாம் ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சீட்டு வந்து உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இப்படி ஃப்ரண்ட்டு கீழே இங்கே அடியில் லிவர் இருக்குது, அந்த லிவரை வந்து அப்போர்டு நீங்கள் புல் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கால் கரெக்டாக உங்களுக்கு வந்து பெடலுக்கு எட்டுதா, டச் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சீட் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு அதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. சீட்டு உங்களுக்கு ஓகே, கம்ஃபர்ட் உங்களுக்கு எல்லாம் ஓகே அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்டு வியர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சீட் பெல்ட்டில் இந்த லாக் இருக்கும், இந்த லாக் வந்து இந்த சைடில் இருக்கும், அதில் போயிட்டு சீட் பெல்ட்டை போட்டுக்குங்க ட்ரைவ் பண்ணும்போது. அப்புறம் ஹேண்ட் பிரேக்கில் வண்டி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வண்டி கியரை வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலில் இருக்கும். நியூட்ரலில் இருந்தால் இந்த சைடாக வந்து மூவ் ஆகும். இப்படி மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி நியூட்ரலில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு டில்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு ட்ரைவிங் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி கீழே மேலே வேணுன்னா மேலே வச்சு இந்த லாக் போட்டுக்கலாம். இல்லை கீழே வேணும்னா கீழே இப்படி டில்ட் பண்ணி உங்களுக்கு லாக் பண்ணிக்கிட்டிங்களா. உங்களுக்கு டிரைவிங் கம்ஃபர்ட்டுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கணும். ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு வந்து இதான் வந்து காரோட கீ வந்து இதை வந்து நம்ம வந்து எந்த டேரெக்ஷனில் வேணாலும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணலாம். இந்த டேரெக்ஷனில் தான் இன்சர்ட் பண்ணணும், இல்லை இந்த டேரெக்ஷனில் இன்சர்ட் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. எந்த டேரெக்ஷனில் வேணாலும் இன்சர்ட் பண்ணலாம். இதான் வந்து கீ ட்ரம்மு. இதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அப்படியே இருக்கிற பொசிஷனில் அப்படியே இன்சர்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு டர்னுக்கு நமக்கு வந்து ஸ்டேரிங் வந்து அன்லாக் ஆகிரும். ஓகேங்களா? திருப்ப முடியும். அடுத்த டர்னுக்கு நமக்கு வந்து பேட்ரி வந்து சப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஃபியூயல் பம்ப் வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு அந்த சவுண்டு வந்து நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? அது ஓடி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு கேட்குறது நின்னோடனே நம்ம வந்து அடுத்து இக்னிஷன் டேர்ன் பண்ண போகிறோம். இப்போ அந்த சவுண்டு கேட்டுட்ருக்கு. சவுண்டு கேட்டு முடிச்சிருச்சு. ஓகே, இப்போ கீ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டேர்ன் பண்ணோம்னா ஸ்டார்ட் ஆகிரும் வண்டி. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஏபிசின்னு சொல்லுவோம். ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு ஈஸியாக புரியறதுனால ஏபிசி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு. ஓகேங்களா? இப்போ வர வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சையும் பிரேக்கையும் அழுத்தி பிடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணால் தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம எதுவுமே அழுத்த தேவையில்ல. கீயை டேர்ன் பண்ணோம்னா ஸ்டார்ட் ஆகிரும். ஓகேங்களா? அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. அதே மாதிரி இப்போ ஸ்டேரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டேரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கண்ட்ரோல் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸ்டேரிங் வந்து ரைட்டு லெஃப்ட்டு டேர்ன் பண்ணலாம். நம்ம எந்த டைரெக்ஷனில் போகணுன்னு வெஹிக்கிள் நம்ம விரும்புகிறோமோ அந்த டைரெக்ஷனில் திருப்பும் போது ரைட்டு லெஃப்ட்டு வந்து வெஹிக்கிள் வந்து டேர்ன் ஆகும். அப்புறம் இதில் வந்து ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் சுவிட்ச் இருக்குது.
இண்டிகேட்டர் சுவிட்ச் இருக்குது. நம்ம ரைட் சைடு புல் பண்ணோம்னா நமக்கு வந்து ரைட் சைடு இண்டிகேட்டர் ஆன் ஆகும். நேராக வச்சோம்னா இண்டிகேட்டர் ஆஃப் ஆயிரும். திரும்பி லெஃப்ட் சைடு நம்ம புஷ் பண்ணும்போது நமக்கு லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் ஆன் ஆயிரும். இப்போ வந்து ஆஃப் பண்ணியாச்சு. நேராக வச்சோம்னா ஆஃப் ஆயிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட் சுவிட்ச் கண்ட்ரோலும் இருக்குது. நம்ம இதை டேர்ன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹெட்லைட் வந்து ஆன் ஆகிக்கும். அந்த கண்ட்ரோலும் இதில் இருக்குது. இதில் 2 வகையான வந்து லைட் செட்டப் இருக்குது. அதுக்கு இந்த சுவிட்ச் இருக்குது. இதுலேயே இன்னொரு டேர்ன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாக் முன்னாடி வந்து ஹெட்லைட்டு கீழே வந்து 2 லைட் இருக்கும். அதான் வந்து ஃபாக் லைட்டுன்னு சொல்லுவோம். அதை ஆன் பண்ணுறதுக்கு இங்கே சுவிட்ச் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி ஹெட்லைட்டு நமக்கு கீழே அடிக்குது, ரொம்ப கீழே அடிக்குது, கொஞ்சம் மேலே ஏற்றணும் அப்படின்னா இதை நம்ம ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஹெட்லைட்டோட டைரக்ஷனை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்ச் இருக்குது. இந்த சுவிட்ச் எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைப்பர் வந்து ஆன் பண்ணுறதுக்கு. வைப்பர் மழை பெய்யுது அப்படின்னா உங்களுக்கு வைப்பர் ஆன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சுவிட்சு வந்து 1 லெவல் 1 2 3 அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், கம்மியாகும். உங்களுக்கு ரெயினோட இதை பொறுத்து நீங்கள் வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்போடு புல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி அதுலேருந்து ஸ்ப்ரே ஆகும். ஸ்ப்ரே ஆகி அப்படியே வைப்பர் வந்து தொடச்சிடும். நமக்கு கிளியர் வியூ கிடைக்கும். இதுதான் வந்து ஸ்டேரிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வண்டி ஹாரன் வந்து சென்டரில் நீங்கள் எங்கே வந்து அழுத்தினாலும் ஹாரன் அடிக்கும். இந்த சுவிட்சை நம்ம அழுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெஹிக்கிள் வந்து நீங்கள் மூவ் பண்ணல, ஏதோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குற மாதிரி தான் இது. இல்லை வண்டி வந்து ஐடியில் நின்றுட்டுருக்கு, இல்லை ஏதோ ரிப்பேரிங்கில் நிற்கிது, அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம இதை போட்டு விட்டு வச்சுக்கலாம். இல்லை வண்டியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அடுத்தவங்க ஒதுங்கி போய்க்கிங்க அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காகவும் நம்ம வந்து இந்த அசார்ட். அதே மாதிரி இப்போ நீங்கள் வண்டி வந்து ஓவர்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரைட் சைடு இண்டிகேட்டர் சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இது அப்போர்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹெட்லைட் வந்து பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகும். அப்படிங்கிறப்ப நீங்கள் ஓவர்டேக் பண்ணும்போது ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிளை நீ ஸ்லோ பண்ணிக்கோ, நான் வந்து ஓவர்டேக் பண்ணி போய்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்க போகிறோம். இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்காக ட்ரைவ் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனு. ஸ்டார்டிங்கில் இனிஷியல் நீங்கள் ஃப்ரண்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ரைட்டு, லெஃப்ட்டு, ரியரு அதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே பார்த்து கற்றுக்கணும். இப்போதைக்கு நீங்கள் வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோலும் ஃப்ரண்ட்டு வந்து மிரரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எப்படி ரோடில் வந்து லெஃப்ட்டு ரைட்டு போகிறீங்க அப்படிங்கிறத வியூ பண்ணி நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ண பழகிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பின்னாடி ரியர் வியூ தெரியுதா அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இதில் சின்ன ஒரு பட்டன் மாதிரி இருக்குது. இதை நீங்கள் புஷ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் நீங்கள் வந்து ஹெட்லைட் எல்லாமே போட்டு வருவாங்க, ட்ரைவ் பண்ணிட்டு வருவாங்க. உங்களுக்கு கண் வந்து கொஞ்சம் கிளேர் அடிக்கும். இந்த மிரரை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிளேர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பட்டன் நீங்கள் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு கண் வந்து கொஞ்சம் கிளேரிங்லேருந்து கொஞ்சம் எஸ்கேப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி எப்படி ட்ரைவ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து ரெடி டு ஸ்டார்ட்டில் நம்ம அந்த பொசிஷனில் இருக்க இக்னிஷனு ஓகே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த காருக்கு வந்து நம்ம எந்த கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலேட்டர் எதுவுமே அழுத்த தேவையில்ல. வண்டி ஹேண்ட் பிரேக்கில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஹேண்ட் பிரேக்கில் இருக்கான்னு பார்த்துங்க, கியர் நியூட்ரலில் இருக்கான்னு பார்த்துங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு லெஃப்ட் லெக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி கிளச்சை மட்டும்தான் நீங்கள் ஆப்ரேட் பண்ண போகிறீங்க. ஏபிசி சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் சியை மட்டும் நீங்கள் லெஃப்ட் லெக்கை யூஸ் பண்ணி மட்டும்தான் ஆப்ரேட் பண்ண போகிறீங்க. ரைட் லெக்கை யூஸ் பண்ணி ஏபியை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுவீங்க. ரைட் லெக் தான் உங்களுக்கு 2 பெடலை வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். லெஃப்ட் லெக்கு ஒன்லி ஃபார் கிளச்சு அதை மட்டும்தான் நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து பேசிக்காக உள்ள இன்ஃபர்மேஷனு. ஓகேங்களா. இப்போ ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணணும். ஹேண்ட் பிரேக்கை எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணுறோன்னா, இதில் சின்ன ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். இந்த பட்டனை உள்ளே புஷ் பண்ணி அப்படியே கீழே டவுன்வார்டு கீழே இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் ரிமூவ் ஆயிரும். நீங்கள் ஹேண்ட் பிரேக்கில் இருக்கும்போது இந்த கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இண்டிகேஷன் வந்து உங்களுக்கு தெரியும். பிரேக் அப்படின்னு அந்த ரெட் கலர் இண்டிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தெரியும். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஹேண்ட் பிரேக்கில் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன். அந்த இண்டிகேஷன் வந்து போயிடுச்சு பாருங்கள். இப்போ
ஹேண்ட் பிரேக்கை நம்ம ரிலீஸ் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இது கியரு நியூட்ரலில் தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு கியர் கிளச்சில் காலை வச்சு நல்லா அழுத்திடுங்க. ஓகேங்களா, பிரேக்கில் லைட்டாக கால் வச்சுக்குங்க. ஏன்னா வண்டி மூவ் ஆயிரும், கிளச்சை அழுத்தும் போது வண்டி மூவ் ஆயிரும். அதனால் பிரேக்கில் லைட்டாக கால் வச்சுங்க, கிளச்சை நல்லா ஃபுல்லாக அழுத்திக்கிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு புஷ் பண்ணி அப்படியே ஃப்ரண்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதுலேயே டேரெக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, இது ரிவர்ஸ். இந்த சைடு புஷ் பண்ணி ஃப்ரண்ட்டில் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கியர், அப்படியே இப்படி திரும்பி இழுத்து விட்டிங்கன்னா நியூட்ரல் ஆயிரும். திரும்பி அந்த சைடு புஷ் பண்ணி அப்படியே கியரை பின்னாடி புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கியர், அதே மாதிரி நியூட்ரல் ஆயிரும். அப்படியே நேராக புஷ் பண்ணிங்கன்னா தேர்டு, திரும்பி அப்படியே இழுத்து விட்டு திரும்பி அப்படியே பின்னாடி இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த்து கியரு, திரும்பி நியூட்ரல். இந்த சைடு ஃபுல்லாக இந்த சைடு இழுத்து நீங்கள் போட்டிங்கன்னா ஃபிஃப்த்து கியர், திரும்பி இழுத்துட்டிங்க நியூட்ரல் ஆகிடுச்சு. ஃபுல்லாக இந்த சைடு தள்ளி அழுத்துனீங்கன்னா ரிவர்ஸ் கியர். இதுதான் உங்களுக்கு கியர் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து கிளச்சை நல்லா ஃபுல்லாக அழுத்தியாச்சு. பிரேக்கில் லைட்டாக வந்து கால் வச்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு கியர் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு கியர் போட்டாச்சு. நீங்கள் ரோடை வந்து நல்லா வியூ பண்ணுவீங்க, கார் எந்த பொசிஷனில் இருக்குன்னு. ஸ்டேரிங்கை நல்லா அப்படி பிடிச்சிங்க. ஓகேங்களா, அப்படியே மெல்ல வந்து கிளச்சை மட்டும் நீங்கள் ரிலீஸ் பண்ணால் போதும். ஏன்னா இது டீசல் வெஹிக்கிள். பெட்ரோல் வண்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கிளச்சை ரிலீஸ் பண்ணும்போது லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் டீசல் வண்டியில் கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணிங்கன்னா போதும், மூவ் ஆயிரும். நீங்கள் பிரேக்லேருந்து காலை எடுத்துருங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிரும். அப்படியே மெல்ல கிளச்சை ரிலீஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் எந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணணுமோ அந்த டைரெக்ஷனில் ரொம்ப பதட்டமே பட வேணாம். நீங்கள் ஸ்டேபிளாக அப்படியே உட்காந்து தான் இருக்க போகிறீங்க. நீங்கள் வீடியோ கேமில் எப்படி நீங்கள் வந்து டிவியை பார்த்துட்டு கை வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆப்ரேட் ஆகுதோ அதே மாதிரி தான் நீங்கள் நேராக வியூ ஃப்ரண்ட்டு மிரர் மூலிமா நம்ம வந்து ரோடை பார்க்க போகிறோம். மற்ற கை கால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மூவ் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த மாதிரி பிடிச்சி பழகி கியரு எல்லாமே வந்து டச் பண்ணி பழகிங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஓட்டும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கியரோட தொலைவோம், எங்கடா இருக்குங்க. ஏன்னா நம்ம வியூ பூரா அங்கே தான் இருக்குது. உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். போக போக ப்ராக்டிஸ் ஆகிரும். ஏன்னா நம்ம அதை ஃப்ரண்ட்டு மிரரை பார்த்துக்கிட்டே இருப்போம். நமக்கு எங்கே கியர் இருக்குது அப்படிங்கிறலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்ஃபர்ட்டு வராது. ஓகேங்களா, இப்படி தான் மூவ் பண்ணணும். திரும்பி நான் உங்களுக்கு மூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வந்து கால் எல்லாமே பெடல்லேருந்து எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது வெறுங்காலே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செருப்பு ஷூ அந்த மாதிரி எதுவும் போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேணாம். நம்ம வெறுங்காலில் வந்து ஆப்ரேட் பண்ணும்போது தான் நமக்கு அதோட சென்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பழகும் போது ட்ரைனிங் மோடில் வந்து நீங்கள் வந்து வெறுங்காலே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பிரேக்கில் லைட்டாக கால் வச்சுக்கிட்டேன், கிளச்சை நல்லா ஃபுல்லாக அழுத்திட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கியர் போடுறேன். இப்போ பாருங்கள், கிளச்சை பாருங்கள், நான் மெல்ல ரிலீஸ் பண்ணுறேன். பிரேக்லேருந்து அப்படியே மெல்ல கால் எடுத்துட்றேன், கிளச்சிலேருந்து மெல்ல அப்படியே ரிலீஸ் பண்ணுறேன். வண்டி மூவ் ஆகுது பாருங்கள். லைட்டாக எடுத்தாவே போதும். பிரேக்கில் லைட்டாக கால் வச்சுக்குங்க. உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அப்படியே அதை மட்டும், வேறு எதுவுமே நீங்கள் ஆக்சிலேட்டர் எதுவுமே கொடுக்க தேவையில்ல. நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். நீங்கள் இதெல்லாம் டீசல் வண்டினால நீங்கள் வந்து கிளச்சிலேருந்து லைட்டாக கால் எடுத்தாவே உங்களுக்கு ஓரளவு மூவ் கிடைக்கும். அதிலே ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளச்சு லெவல்லாம் வந்து தெரிஞ்சுக்கும். ஆஃப் கிளச்சில் எப்படி வச்சா வண்டி போகுது, ஃபுல்லாக அழுத்துனா நின்றுக்கும். அப்படியே லைட்டாக திரும்பி காலை ரிலீஸ் பண்ணும்போது வண்டி மூவ் ஆகும். ஃபுல்லாக கிளச் அழுத்தினீங்கன்னா வண்டி ஸ்டாப் ஆயிரும். பிரேக்கில் லைட்டாக கால் வச்சுங்க இனிஷியல் ஸ்டேஜில், ஒரு சப்போர்ட்டுக்காக இருக்கும். இங்கே பாருங்கள், கிளச்சிலேருந்து ரிலீஸ் பண்ணுறேன், வண்டி மூவ் ஆகுது. கிளச் அழுத்துறேன், வண்டி நின்றுடும். கிளச்சில் வந்து விட்டோம்னா வண்டி வந்து பவர் கிடைக்காது, அது மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் லைட்டாக பிரேக்கில் கால் வச்சுருக்கனால அழுத்துனீங்கன்னா மெல்ல அழுத்துனீங்கன்னா போதும். பிரேக்கு ரொம்ப ஃபோர்ஸாக அழுத்தணும்னு அவசியம் கிடையாது. கிளச்சிலேருந்து கால் எடுங்க போகும். கிளச்சிலேருந்து கால் எடுத்தால் எவ்வளோ வேகமாக போகுது பாருங்கள். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, ஆக்சிலேட்டரே கொடுக்க தேவையில்ல. ஓகேங்களா, பாருங்கள் கிளச்சிலேருந்து கால் எடுக்கிறேன், எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். நான் வேறு எதுவுமே அழுத்தலை, கிளச்சிலேருந்து மட்டும் காலை எடுக்கிறேன், திரும்பி மிதிக்கிறேன்,
மிதிக்கும் போது அது பாட்டு போய்ட்டுருக்கும். கிளச்சிலேருந்து கால் எடுத்தால் வேகமாக போயிட்டே இருக்கும். பிரேக் வந்து லைட்டாக அப்ளை பண்ணோம்னாவே போதும், நின்றுக்கும். திரும்பி பிரேக்லேருந்து எடுத்துகிட்டு கிளச்சை ரிலீஸ் பண்ணிங்கன்னா வண்டி மூவ் ஆகும். பிரேக் அழுத்தினீங்கன்னா நிற்கும். கிளச்சிலேருந்து கால் எடுத்திங்கன்னா போகும். ஸ்டேரிங் நேராக அப்படி பிடிச்சிக்குங்க. நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. நேராக இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு மூவ்மெண்ட்டு கிடச்சிடும். கிளச் ஆப்ரேஷன் எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா? இப்போ நியூட்ரல் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிளச்சிலேருந்து கால் எடுத்துட்டேன். ஹேண்ட் பிரேக் போட்டுக்கிட்டேன். பெடல்லேருந்து எல்லா காலும் எடுத்தாச்சு. அவுட்ரு வியூக்காக காட்டுறேங்க. கிளச்சை ஃபுல்லாக அமுத்தி ஃபஸ்ட்டு கியர் போட்டாச்சு. கிளச்சை கொஞ்சோண்டு முதல்ல விட்டுறோம், கொஞ்சம் நவரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மீதியெல்லாம் கிளச்சை விட ஆரம்பிச்சிடணும். இப்போ லெஃப்ட் ரைட்டாக சும்மா ஸ்டீர் பண்ணி பார்க்குறோம். கொஞ்சம் ஸ்லோ பண்ணால் லைட்டாக கிளச் அமுத்தினா போதும். இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணால் கிளச்சை கொஞ்சம் அமுத்தணும். ஃபுல்லாக கிளச் அழுத்திட்டோம்னா இன்ஜினுக்குரிய பவர் கிடைக்காது. சும்மா இறக்கத்துக்கு வேணால் வீல் சுற்றும். அப்போ கிளச்சை ஃபுல்லாக அமுத்தினவங்கள லைட்டாக பிரேக் அடித்து ஹால்ட் பண்ணணும். ஆனால் கிளச்சை விட்டுறக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு கீழே இருக்கும். கிளச்சை ஃபுல்லாக அமுத்தின வாக்கில் பிரேக் லைட்டாக அடிக்கிறோம். இப்போ கிளச்சை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கீழேருந்து நியூட்ரல் பண்ணிட வேண்டியதான். அப்புறம் கிளச்சிலேருந்து கால் எடுத்துடணும். நம்ம தான் காரை ஹால்ட் பண்ணுறதுல கால் பிரேக் யூஸ் பண்ணி இப்போ ஹேண்ட் பிரேக் போட்டு கால் பிரேக்லேருந்து கால் எடுத்துட வேண்டியதான். பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம். பேசிக்காக வந்து கிளச்சை எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் மறக்காமல் வந்து நீங்கள் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து எங்களுக்கு மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.